வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் பார்ட் 12 and 13 தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று 10 and 11 பார்த்தோம். ஸோ மிஸ்டர் தமிழன் ஸ்டோரிஸ்ல இருந்து தான் எடுத்து வந்திருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 12 பார்த்துடலாம். இது ஒரு 20 + 13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல பார்த்தமே மலையோட மலையா இருந்தானே அவன் பேரு தான் விருத்தாசுரன். அவனை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம தீசி. அது மட்டும் இல்லாம நம்ம கிராமத்து ஆட்கள் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது விருத்தாசுரனோட ராணுவம் அங்க இருந்திருக்கு. அந்த ராணுவ வீரர்கள், அந்த அரக்க வீரர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கிராம மக்கள் விளக்குனதுமே அதை வச்சே வந்திருக்கிற பட விருத்தாசுரனோட படம் தான் அப்படிங்கறத நம்ம தீசி புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு காலகட்டத்துல தேவேந்திரன் இந்த விருத்தாசுரனை வஞ்சித்து விட்டானா, அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிதான் பயங்கரமான ஒரு ருத்ர தவம் இருந்து இப்ப வெளியில வர போறான். உடல் அளவுல மட்டும் இல்லாம அவனுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கான். அவன் முழிச்சிட்டான், அவன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கறத விட அவன் முழிச்ச அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. மகாசபை ஆலோசனை கூட்டம் கூட இந்த காலகட்டத்துல அவன் முழிக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது. எல்லாம் அல்ல நம்ம சிவன் நம்ம பக்கத்துல இருக்க, நாம் கவலை கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறாரு நம்ம தீசி. கிராமத்து மக்களும் சரின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சிவனை நோக்கி கும்பிடுவோம், தியானத்துல இருந்தா கூட அவர் முழிப்பார், நமக்கு அருள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சிவநாமத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவன் பயங்கரமான ஒரு தியானத்துல, ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருக்காரு. ஆனா அவரை சுத்தி ஒரு பனி புயலை வீசுற மாதிரி தெரியுதுங்க. இந்த பனி புயல் இயற்கையான பனி புயல் மாதிரி தெரியல, கொஞ்சம் செயற்கையா தெரியுது. சிவன் இருக்கிற அந்த இடத்துலயே பனி புயல் வீசுற ரேஞ்சுக்கு, அதுவும் செயற்கையா வீசுற ரேஞ்சுக்கு பாத்துக்கங்களேன். அப்ப யாருக்கு இந்த லெவலுக்கு துணிச்சல் இருக்கும்? தியானத்துல இருக்கிற அவரோட தொண்டை கணக்குது, உதடு துடிக்குது. தியானத்துல அவரால் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே சமயம் இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா வெளியில பயங்கரமா ஒரு புயல் உருவாக போறதா அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க. எனக்கு ஏதோ ஒரு பெரிய படையெடுப்பு வரப்போகுது, இது யாரோ அரக்கர்களோட செயலா தான் இருக்குன்னு தோணுது. நம் நாட்டோட பாதுகாப்பு எல்லாம் சிறப்பா இருக்கா, ராணுவத்தை எல்லாத்தையும் எல்லையில நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு நம்ம சந்திரனை நோக்கி ராணி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரன் இல்ல, இந்த பாதுகாப்பு பொறுப்பை அமைச்சருக்கு தான் மாமனார் தச்சன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, யோ என்னையா சொல்ற, ஞாபகம் இருக்கா, தச்சன் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு என் புருஷன், வசந்த விழா காலம் முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போனாரு இல்லையா, என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அந்த மந்திரி எங்க ஏறுன்னு விசாரி அப்படின்னு சொன்னா, மந்திரி தச்சனோட சேர்ந்து வெளியில போனதா பார்த்ததா நம்ம சந்திரன் சொல்றாரு. ஐயோ, மந்திரி எப்படியாவது தேடி கண்டுபிடி, மந்திரி கிட்ட உடனே உத்தரவு கொடுங்க, என் பொண்ணு வேற வெளியில போயிருக்கா மாதங்கி கூட, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல, அரக்கர்களுக்கு இந்த நாட்டோட இளவரசி வெளியில போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சா, அதுவும் தச்சனோட பொண்ணு வெளியில இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இருக்கும். உடனே ஒரு படை அனுப்புங்க, மாதங்கியையும் என் பொண்ணையும் உடனே கூட்டு வர சொல்லுங்க, இது என் உத்தரவு அப்படின்னு ராணி சொல்ல, சந்திரன் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கிளம்புறாரு. இவங்க பயந்த மாதிரியே அந்த பக்கம் காதல் வண்ணத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி போற வழியில பார்த்தா ஒரு பனி புயல் பயங்கரமா வீசுது. இருக்க யார் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாத ரேஞ்சுக்கு ஒரு பனி புயல் சுத்தி முத்தி இவங்க தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறோம் அப்படின்னு பயப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல தியானத்துல இருக்கிற நம்ம சிவனை கூப்பிட்டு ஏதோ தப்பு நடக்க போகுது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இவங்க பாட்டே பாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அந்த தியானத்தின் விளைவா அந்த பக்கம் நம்ம சிவனும் கண்ண முழிக்கிறார். அதுக்குள்ள இங்க காட்டுக்குள்ள மாதங்கியும் நம்ம சதி தேவியும் அந்த பனி புயலுக்கு மத்தியில பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறதே தெரியல. ஒருத்தரோட பேரை சொல்லிக்கிட்டு எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான சத்தத்தோட அந்த புயல் வீசுறதுனால அவங்களோட சத்தமும் இன்னொருத்தவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டே திரிறாங்க. மாதங்கிக்கு எவ்வளவோ பயம், ஐயோ இந்த நாட்டோட இளவரசிக்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். அதே சமயம் விருத்தாசுரன் காத்த வேகமா ஏவி விட்டு ஒரு பனிமலையே உருக்கி பனிய கீழே சரிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சிவன் சும்மா இருப்பானா? எந்திரிக்கிற கோபம் கொப்பளிக்குது. இந்த பக்கம் வேற பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டாவது பட்சம், பட் ஆபத்துல இருக்கிற நம்ம சதி தேவிய காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அவங்க சாகட்டோன்னு சும்மா அவர் கிடையாது. இவர் மாதங்கியோ தேடி கத்தி தொண்டையில தண்ணி இல்லாத ரேஞ்சுக்கு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிராங்க. புயலோட வேகம் சதி தேவி இருக்கிற அந்த பக்கம் மட்டும் படுபயங்கரமா அதிகமா இருக்கு. எதுக்க பார்த்தா இவங்களை நோக்கி ஒரு பனி புயல் சூறாவளியே அப்படியே சுழண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே தெரிச்சு ஓடுவாங்க. அந்த சூறாவளியில இருந்து தப்பிச்சுட்டு போலாமே அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கத்துல இவங்களை டார்கெட் பண்ணி இன்னொரு சூறாவளி வருது. என்னடா எந்த பக்கம் ஓடினாலும் நம்மள விரட்டி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேக் அடிச்சு இந்த பக்கத்துல வந்தா அங்கிட்டும் ஒரு புயல் மழை வருது. இவங்க போற எல்லா பக்கத்துலயும் சூறாவளி சுழண்டு அடிக்க ஒரு கட்டத்துல இவங்களால நகரவே முடியாதுங்க. அந்த சுழல் இவங்களை அப்படியே புடிச்சு இழுக்க பார்க்கும். அந்த சுழலுக்குள்ள இவங்க மாட்டிக்க போற சமயம் திடீர்னு கைலாய மலையில இருந்து வந்த அந்த திரிசூலம் அந்த சூறாவளி நம்ம சதிக்கும் நடுவுல வந்து திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த திரிசூலம், அதுக்கப்புறம் அந்த திரிசூலம் அங்க இருந்து ஸ்வங்கின இந்த பக்கத்துல கிழக்கு பக்கத்துல போகும். அங்க போய் பார்த்தா அந்த பனி புயலுக்கு மத்தியில நம்ம சிவன் சதியை காப்பாத்துறதுக்காக அங்கேயே வந்து இந்த புயல இங்க இருக்க
இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கெடுதிதான். அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். சதி அவர் பார்க்கவே இல்லை. அவரோட கோபம் எல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த புயல் மேலதான் இருக்கு. புயலோட வேகம் இன்னும் கூட ஆரம்பிக்க அப்படியே நம்ம சதியோட கைய புடிச்சு பின்னாடி இழுத்து தன்னோட முதுகுக்கு பின்னாடி அரணா நிக்க வச்சுக்கிறார். எதுக்க பார்த்தா இன்னும் படு பயங்கரமா அப்படியே சுழண்டு அடிச்சுக்கிட்டு சூறாவளி இவங்களை நோக்கி வரும். அதை பார்த்து இந்த பொண்ணு அப்படியே பயந்துகிட்டு நம்ம சிவனோட தோலை அப்படியே பிடிச்சுப்பாங்க. பயத்துல அப்படியே பிடிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம சிவன் அவரோட திரிசூலத்தை முன்னாடி நீட்ட வந்த சூறாவளி காணாம போகுது. இவங்களும் அதை நோட் பண்றாங்க. சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. தன்னை காக்கிறதுக்காக அந்த சிவனே வந்திருக்க நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷம். அதுவும் மனசுக்கு பிடிச்ச சிவன் ஆபத்துன்னு வரும்போது வந்து நிக்கிறாப்ல. சோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு அது காதல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் அதையும் தாண்டி அந்த உணர்வு இன்னும் பெருக்கெடுத்துக்கிட்டு அப்படியே கூட ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா ரைட் சைடுல வேற சதியை டார்கெட் பண்ணி இன்னொரு சூறாவளி சுழண்டு அடிச்சுட்டு வரும். சதிய தூக்க வரும். அப்போ சதிய புடிச்சு அப்படியே ஃப்ரண்ட்ல இவரு சுழட்டி விட்டு தன்னோட மடியில அப்படியே ஏந்தினாப்ல புடிச்சுப்பாரு. காத்து வர திசையை நோக்கி அந்த திரிசூலத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்ட வந்த புயல் அந்த பக்கமும் காணாம போயிடும். தனித்தனியா வராம இந்த தடவை புயல் மொத்தமா சுழண்டு ஒரே அடியா இவங்களை தூக்குறதுக்கு வரும். அப்ப நம்ம சிவன் அப்பயும் சதிய பார்க்கல. தன்னோட கையெடுத்து சதியோட தோல் பட்டையில அப்படி பிடிப்பாருங்க. சும்மா இரும்பு பிடியா பிடிப்பாப்ல மனுஷன். புடிச்சு அப்படியே அவங்கள பின்னாடி நில்லு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி சாத்துற பின்னாடி தள்ளுற. இன்னும் படுபயங்கரமா வருது அந்த புயல். அந்த புயலுக்கு மத்தியிலேயே ஏகப்பட்ட அம்புகளும் அப்படியே ஒரு அம்பு மலையும் பொழியும். நம்ம சிவனும் அவரோட கையை அப்படியே உயர்த்தி எதுக்க இருக்கிற அந்த கிரவுண்ட்ல மட்டும் புவி ஈர்ப்பு விசையை படுபயங்கரமா உயர்த்த ஈர்ப்பு விசை அதிகமாகி அந்த அம்புகள் அனைத்துமே அப்படியே தரையோட தரையா படுத்துக்குது. இதுக்கப்புறமும் நம்ம சதிதேவிக்கு இந்த புயலை பார்த்து பயம் இல்ல. மாறுதலா யாரோட உடம்ப நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம், யாரோட முதுக யாரோட சோல்டரை நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க. அந்த பரிசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த நிமிஷத்திலேயே அவங்கள மறந்துடுறாங்க. அந்த ஆபத்தை மறந்துடுறாங்க. சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலையை மறந்துடுறாங்க. அப்படியே சிவனோட அந்த இப்போ அடுத்த அட்டாக்கா மறுபடியும் சூறாவளி வருது. சூறாவளிக்கு மத்தியில அம்புகள் இன்னும் படுபயங்கரமா வருது. சிவன் கோவத்துல அந்த சூலத்தை எடுத்து ஓங்கி ஒரு அடி தரையில தட்ட அப்படியே அந்த தரையே கடல் அலை மாதிரி உருவாகி போர்ஸா போய் எதுக்க வர்ற எல்லாத்தையுமே ஒரே போர்ஸ்ல தள்ளிவிட அம்புகளும் சரி பனி புயலும் சரி எல்லாமே சரிஞ்சு காணாம போகுது. ஒரு வழியா அந்த செயற்கை பேரழிவை நம்ம சிவன் தடுத்து நிப்பாட்டுறார். இதுக்கப்புறம் ஆபத்து இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம சதிதேவியை பதாங்க பாக்குறாரு. ஆபத்து எல்லாமே இருக்கிற வரை சதியை திரும்பி பார்க்காத மனுஷன் ஆபத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் சதியை திரும்பி பார்த்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாரு சதிக்கிட்ட அப்படின்னு எதிர்பார்த்தா அப்பயும் மனுஷன் எதுவும் சொல்லாம அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பனிப்புயலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்க மாதங்கி சதிய பாத்துறாங்க. ஓடி வந்து மாதங்கி உனக்கு ஒண்ணு இல்லையே நல்லபடியா இருக்கல எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு அழுது கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சதியும் இங்க நடந்த எவ்வளவோ விஷயங்கள் அதுவும் மாதங்கிக்கு ரொம்ப பிடித்தமான அந்த சிவனே வந்து சதியை காப்பாத்தின மேட்டரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா சொல்லவே இல்லைங்க. இங்க நடந்த சம்பவத்தை யார்கிட்டையும் சொல்லாம மௌனமா மனசுக்குள்ளேயே புன்னகை பூக்குறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல சிவனை நினைச்சு கும்பிட்டவங்களும் பரவாயில்ல நம்ம வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி சிவனும் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டாரு, அந்த சூறாவளியை நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கும் சந்தோஷம். அரண்மனையிலயும் எங்கடா நம்ம சதியை காணமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஐயா யாரையா நீங்க ஒரு நாரதரால முடியாத விஷயம் யாரால முயற்சி பண்ணி இந்தியால முடியாத விஷயம் ஒரு அரக்கன் அந்த அரக்கன் வந்து சூறாவளியை விட்டு அவங்கள மீட் பண்ண வச்சுட்டீங்க. சதி எந்த அரண்மனைக்கு திரும்பி வரத பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷம். அந்த ஆண்டவர் தான் உங்களை எந்த பிரச்சனை இல்லாம காப்பாத்தினாரு. அப்படியே இந்த பக்கத்துல கைலாய மலையில சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. தியானத்துல இருக்கிறார். ஆனா அவரால் அந்த தியானத்தை கொஞ்சம் திறன்பட செய்ய முடியும். ஏதோ ஒண்ணு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மேபி நம்ம சதியை பத்திய அந்த எண்ணங்களா கூட இருக்கலாம். அந்த பக்கம் சதி பாருங்களேன் புயல் மலையில சிக்கிறதுனால அவங்களை எல்லாம் குளிப்பாட்டுறதுக்காக ஆட்கள் வராங்க. மேனில இருந்த அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்படியே அவங்க குளிப்பாட்ட போற சமயம் இல்ல நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு முழுக்க அப்படியே அந்த சிவன் பக்கம் தான் இருக்கு. சிவன் கூட அவங்க இருந்த அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அந்த சிவன் இருந்தப்போ சுத்தி இருக்கிற ஆபத்தை கூட அவங்க மறந்துட்டாங்க. அந்த சிவனோட மேனிய தொட்டு தடவன அந்த பரிசத்தை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவர் ஒரு இரும்பு புடி பிடிச்சாரு அதையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அப்புறம் தான் அவங்க ஒண்ணு நோட் பண்றாங்க. அவர் பிடிச்ச அந்த புடியில அவரோட விரல் தடம் அப்படியே இவங்களோட கையில பதிஞ்சிருக்குங்க. அதை பார்த்து லைட்டா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதை அழிச்சு பாக்குறாங்க, அழிக்க முடியல. பட் அதுக்கப்புறம் அதை அவங்க விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ நம்ம டாட்டூ போட்டா பிடிச்சுப்போம் பாத்தீங்களா, ரொம்ப அந்த டாட்டூ பிடிச்சு போய் அதையே பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த தடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் வெளியில இருந்து அக்காமார்கள் வராங்க. என்ன இன்னும் கிளம்பலையா, வசந்த விழா போட்டிகள் ஆரம்பமாக போகுது, சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன தலைமுடியெல்லாம் ஈரமா இருக்கு, துடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியை துடைக்க போற சமயம் இவங்க அந்த கை தடத்தை தலையோட முடிய வச்சுதான் மறைச்சிருப்பாங்க. அந்த முடியவே துடைச்சாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க இல்லையா. ஐயோ என்ன பண்றது தெரியாம முழிக்கும் போது அந்த பக்கம் இன்னும் நம்ம ரேவதி கிளம்பலையா, நீங்க போய் போட்டிக்கான வேலைகளை பாருங்க, நான் சீக்கிரம் கிளம்பி ரேவதியையும் கிளப்பி அவளை
அவளை கூட்டிட்டு அங்க வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அந்த தடத்தை தொட்டு பார்த்துட்டு மௌனமா அதை ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. கைலாய மலையில பார்த்தா நம்ம நாரதர் வந்து நந்தி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார், இந்த மாதிரி அந்த சிவனே வந்தாரு, சதி தேவியை காப்பாத்தினாரு அப்படின்னு அந்த மேட்டரை சொன்னதும் அவன் செம குஷி ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம கைலாய மலையில நிறைய குகைகளையும் குடிசைகளையும் உருவாக்குறான். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஆமா நம்ம சதி தேவி இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, இந்த கைலாய மலையை அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்த போறேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நந்தி தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாரதர் ஒண்ணு நினைவிருக்கட்டும், சதி தேவியை காப்பாத்துறதுக்காக மட்டும் நம்ம சிவன் அங்க வரல. எல்லா பேரும் வேண்டி கூப்பிட்டுக்கிட்டாங்க, அந்த இயற்கை பேரழிவுல இருந்து இல்ல அந்த செயற்கை பேரழிவுல இருந்து தங்களை காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அதுக்காக நம்ம சிவன் அங்க வந்தார். இதை நம்ம காதல்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சதி தேவியை ஏறெடுத்து கூட பார்க்காத அந்த மனுஷன் இந்த தடவை ஏறெடுத்து பார்த்தாரு இல்லையா, அதுவே நமக்கு ஒரு மகத்தான வெற்றி அப்படின்னு நினைக்கிறார். இந்த பக்கத்துல நம்ம தேவேந்திரன் தவத்துல மூழ்கி இருக்கிற நம்ம தட்சனை எழுப்புறதுக்காக வர, மந்திரி இல்ல வேற வழியே இல்லைனா மட்டும்தான் என்ன தவத்துல இருந்து உசுப்பணும், அதுவரை என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தட்ச மன்னர் இப்போ தவத்துல இருக்கிறார். இப்ப போய் அவரை உசுப்பணுமா அப்படின்னு நம்ம மந்திரி கேட்க, இல்ல ஆபத்து தலைய மீறி போயிடுச்சு, வெள்ளம் தலைய மீறி போய்கிட்டு இருக்கு, இப்பயும் தட்சனை உசுப்பலனா பிரச்சனை பெருசாயிடும், நான் அவரை உடனே உசுப்பியான்னு சொல்லிட்டு தவத்துல இருந்து கலைக்கிறாரு. தட்சனை அழைக்கிறாரு நம்ம தேவேந்திரன். ஒரு வழியா 1க்கு 10 தடவை கூப்பிட்டு உசுப்பி விட்டாப்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், தவிர்க்க முடியாத காரணமா இருந்தா மட்டும்தான் என் தவத்தை கலைக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். சோ இப்ப நீ என் தவத்தை முடிக்கிறதுக்குள்ள கலைச்சிருக்கிற அப்படின்னா அந்த லெவலுக்கு முக்கியமான காரணம் உங்ககிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவேந்திரா சொல், எதற்காக தவத்திலிருந்து என்னை எழுப்பி விட்டாய் அப்படின்னு கேட்கிறார். முக்கியமான மேட்டருக்காக தான் உங்களை நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்றேன். அசுர குரு சுக்கிராச்சாரியார் மகாசபை கூட்டத்துக்கு, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். சொல்ல போனா அந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக கிளம்பியே விட்டார் அப்படின்னு சொல்றாப்ல தேவேந்திரர் பயத்தோட. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னையா இருக்கு, நான் இன்விடேஷன் கொடுத்து தானே அந்த இன்விடேஷனை ஏத்துக்கிட்டு தானே அந்த மனுஷன் வராரு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கோ என் தவத்தை கலைக்கிறதுக்கோ என்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதை நானும் புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீங்க அழைப்பு விடுத்தது சுக்கிராச்சாரியாருக்கு மட்டும் தானே, சுக்கிராச்சாரியாரோட படைக்கு இல்லையே. ஏன்னா இப்போ அசுர குரு சுக்கிராச்சாரியார் தன்னோட ஒட்டுமொத்த படையோட ஆலோசனை கூட்டம் நடக்க போற இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லி பயத்துல பிளிரிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா, ஏற்கனவே நான் தான் உன்கிட்ட சொன்னேன், என்ன நடந்தாலும் சரி நான் இப்ப இருக்கிற இந்த தவத்துல வெற்றி பெற்றால் நம் பிரச்சனைகள் அனைத்திலையுமே வெற்றி பெற்ற மாதிரி தான், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இப்ப தவம் இருந்துகிட்டு இருக்கேன், ஏன் கவலைப்படுற, ஃப்ரீயா விடு அப்படிங்கிறாரு. நான் இந்த தவத்தை முடிக்கிற வரை நீ பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவத்துல மூழ்கி விட்டார். இந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா நம்ம ரேவதி சதிதேவிக்கு நன்றி சொல்றாங்க. சந்திரனை இங்கேயே இருக்க வச்சது ஒரு சூப்பர் பிளான், என்னதான் அவர் என்ன கொஞ்சம் ஏறெடுத்து கூட பார்க்கலனாலும் ஏதோ அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கமே அப்படிங்கறத நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, எனக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்கும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்க இருக்கிறத விட இங்க இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, அதுக்கெல்லாம் உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சதிதேவி கிட்ட அவங்க பேசிக்கிட்டே இருக்க, ஆனா சதி ரேவதி சொன்ன எதையுமே கவனிக்காம அப்படியே அவங்க கனவுலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, சிவனையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காமார்கள் வந்து வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டு போறாங்க. நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கண்ணாடியை பாக்குறாங்க. கண்ணாடியில அவங்களோட முகம் தெரியல, மாறுதலா சிவனையே அவங்க நினைக்கிறாங்க. சிவன் இப்போ இவங்க கூட இல்ல, சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இவங்க விலகி இருக்கிற மாதிரியும் பக்கத்திலேயே இல்லாத நம்ம சிவன் கூட அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியும் உணர்றாங்க. இதுவரைக்கும் நம்ம சதியும் சிவனும் கொஞ்சம் யதார்த்தமா நடந்தது, ஒரு விபத்து மாதிரி நடந்தது. ஆனா இதுக்கு அப்புறம் இவங்க பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, யார நம்ம சிவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது யதார்த்தமான ஒரு சந்திப்பா இல்லாம நான் விருப்பப்பட்டு உங்களை பார்க்கிற மாதிரியான ஒரு சந்திப்பா இருக்கணும், உங்களை நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சுக உணர்வை நான் உணர்றேன், அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏதோ உங்களுக்காகவே நான் பிறந்த மாதிரி உணர்றதாவும் அவங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. முழுக்க முழுக்க காதல் வயப்பட்டு நம்ம சரி சிவமயமா இருக்கு. அப்படியே அந்த பக்கத்துல நம்ம கைலாய மலையை காமிச்சா, கைலாய மலையில அந்த சுடுகாட்டுக்கு மத்தியில பிணங்கள் எரியும் போது எல்லா பேரும் பயங்கரமா சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நடந்த அந்த பேராபத்தை நம்ம சிவன் தடுத்துட்டாரேங்கிற சந்தோஷமா, இல்ல இவங்க நார்மலாவே இந்த மாதிரி ஒரு களியாட்டத்துல தான் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் திறந்ததுனால ஆனந்தமயத்துல இருக்காங்க. சொல்ல போனா நம்ம டிஸ்டர்பன்ஸுக்கு கூட இஷ்டத்துக்கு என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிவனும் ஏதோ குடிக்கிறார். நாரதர் வந்து அங்க ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சிவா அப்படின்னு கூப்பிட அவரும் கண்ணை முழிக்கிறார். நம்ம டிஸ்டர்பன்ஸ் நாரதருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க சிவனோட பிரசாதம் குடிங்க அப்படின்னு அவங்க குடிக்கிறதையே நம்ம நாரதருக்கும் கொடுக்குறாங்க. சிவனோட பிரசாதம் தான் குடிங்கிறாரு, ஆனா அவரு தயங்குறாரு. சிவனோட பிரசாதமா இருக்கட்டும் இருக்கட்டும், எந்த கடவுள பிரசாதமா இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த நாரதரோட பழக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அந்த பிரசாதத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது கல்லுன்னு நினைக்கிறேன், அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாரதர் கல்லெல்லாம் குடிக்க மாட்டாரு, சரக்கெல்லாம் அடிக்க கூடாது இல்லையோ, அதனால அவரு விரலை மட்டும் அப்படியே உள்ள விட்டு அதை பிரசாதமா எண்ணி அதை எடுத்து அவரோட தலையில அப்படியே தெளிச்சுக்கிறாரு.
அந்த சமயத்துல நம்ம சிவனும் கண்ண முழிச்சு நாரதரை பாக்குறாரு. நம்ம நந்தியும் கொஞ்சம் முந்திக்கிட்டு, சிவா ஆண்டவா சதிதேவியை நீங்க காப்பாத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த கணத்துல உங்களுக்கு தோணுன செகண்ட்லயே அங்க போய் அவங்களை காப்பாத்துனீங்களே, மனசுல அவங்கள பத்தி கொஞ்சம் விருப்பம் இல்லாமையா செஞ்சிருப்பீங்க? உங்க மனசுல எங்கேயோ கொஞ்சம் ஓரமா சதிதேவி இருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம நந்தி கொஞ்சம் பதட்டத்திலேயே பேசுற. கேள்வியை கூட கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கத்திலேயே கேட்கிற. அதை கேட்டு நம்ம நாரதர் சிரிக்க, சிவனும் சிரிக்கிற. நந்திக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு. நாரதா உனக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இதே டவுட் உனக்கு இருக்கணுமே அப்படின்னு கேட்கிற. கேட்கணும்னா நேரடியா கேளு, எதுக்கு சுத்தி நந்தியை விட்டு கேட்கிற அப்படின்னு கேட்க, கேட்கலாம் கேட்கலாம், இதோ நானே கேட்கிறேன் அப்படின்னு நம்ம நாரதர் ஆரம்பிக்கிற. ஆனாலும் தயக்கம். சுத்தி இவங்க வாட்டுக்கு களியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்து நிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் யோசிக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவன், நாரதா இது சொர்க்கமோ வைகுண்டமோ கிடையாது, இது கைலாயம், மயான பூமி, இங்க இப்படித்தான் இருக்கும். என் பக்தர்களுக்கு மத்தியில நிக்கிறதுக்கு கூட உனக்கு தயக்கமா அப்படின்னு கேட்கிற. இங்க இருக்கிற என் பக்தர்களை பாத்தீங்களா? இவங்கெல்லாம் யாரு நினைக்கிறீங்க? பூ உலகத்துல பந்த பாசம் எல்லாமே இருந்தவங்க தான். ஆனா ஒரு கட்டத்துல சொந்த பந்தத்தால விரட்டப்பட்டவங்க, அடைக்கலம் தேடி இந்த கைலாயம் வந்தவங்க, அடைக்கலம் தேடி இந்த மயான பூமிக்கு வந்தவங்க. இவங்களுக்கு வேற இடம் இல்ல. ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த சதிதேவி, அவங்களுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு பொன்னும் பொருளும் சொத்தும் அவ்வளவா கிடக்கு, அள்ளி கிடக்கு. தினம் தினம் செல்வத்திலேயே செழிப்பா கிடக்கிறவங்க, தங்க பஸ்பத்தை சாப்பிடுறவங்க, தங்கத்தால அவங்க இருக்கிற அந்த அரண்மனையவே ஜொலிக்க செய்யறவங்க. அப்பேற்பட்ட அந்த சதிதேவி இந்த மயான பூமியில வந்து வாழ முடியுமா? சொல் நாரதா சொல் அப்படின்னு கேட்கிறாரு. நாரதர் எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே நிக்க, அங்க சீனு கட்டாயி மறுபடியும் அரண்மனை பக்கம் வரும். அரண்மனையில வசந்த கால போட்டிகள் இன்னும் ஆரம்பமாக போகுது, நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான போட்டி இப்ப நடக்க போதான். அந்த போட்டிக்கு நிறைய பேரு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டு இருக்காங்க. சந்திரனும் ரோஹிணியும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ஜொலிக்க ஜொலிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை போட்டியே அலங்கார போட்டியா தான் இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி போட்டு எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. அதுல ரோஹிணியை விட ரேவதியோட மேக்கப் இன்னும் அழகா இருக்கும், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல ரேவதியும் அக்கா மரலும் கிளம்பி அப்படியே வராங்க. ரேவதி எப்பவும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் அழகு தூக்கலாவே இருக்காங்க. சந்திரா இப்ப சொல்லு, உன்னோட 2 பொண்டாட்டிகள்ல யாரு ரொம்ப அழகு, ரேவதியா ரோஹிணியா? கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துட்டு சொல்ல அப்படின்னு நம்ம மாதவி கேட்க, சந்திரன் இப்பதாங்க ரேவதிய கொஞ்சம் ஏற இறக்கமாவே பாக்குறாரு. அதுக்கப்புறம் ரோஹிணிய பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஆர்வமா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க, அதுல அக்கா மார் உள்ள புகுந்து, ஆமா நம்ம சரின்னு வரல, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சே, அவ எங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல நம்ம சதிதேவி வராங்க. கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளேர்னு முத்துக்களால் ஜொலிக்கிறாங்க. உடம்பு முழுக்க முத்து மாலையால செய்யப்பட்ட ஆபரணங்களையும் ஆடையையும் அணிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதுவும் பெண்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார். கையில் தீபம் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கே தேவதையை போல காட்சி அளிக்கிறார். சதிதேவிய இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல பார்த்தவங்க அம்மாவுக்கு என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கிறத இப்ப பார்த்தாதான் எனக்கு தோணுது, எனக்கு என்னமோ இவ கல்யாணத்துக்கு தயாரான மாதிரி தெரியுது, நல்ல வரன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண பேச்சை எடுத்ததுமே சிவனோட ஞாபகமா இருக்க, அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த கனவுலகத்துக்கு போய் சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, கல்யாண பேச்சை எடுத்ததுமே சதியோட முகத்துல சந்தோஷத்தை பாரு, இனி கல்யாணத்துக்கு சதி இல்ல அப்படின்னு அக்கா மார்க பேசிக்கிட்டு இருக்க, மாதங்கிக்கு மட்டும்தான் பயம். அவ சிவனை நினைச்சு சிவனை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற அந்த சந்தோஷத்துல முகம் ஃபுல்லா அப்படி ஜொலிக்குது. இது தெரிஞ்சா இந்த குடும்பம் என்னாகுமோ அப்படின்னு மாதங்கி பயப்படுறாங்க. அங்க அந்த அக்கா சொல்றாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரேவதி ரோஹிணிய சந்திரன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நாள்ல சதி கிட்ட கேட்டாங்களா, இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும், நீயும் புகுந்த வீட்டுக்கு போகணும்னு. அப்போ சதி சொன்னாங்களா, இல்ல இல்ல எங்க அப்பாவை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், எங்க அப்பாவை விட்டுட்டு போகணும், கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னா அப்பேற்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கல்யாண பேச்சு பேசும்போது அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு தடுக்காம மௌனமா இருக்கா. அதை ரசிக்கிறா, சிரிக்கிறா. கல்யாணத்துக்கு சதி தயாராயிட்டா அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா புரியறதா அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ராணி மாதங்கியை பார்த்து, மாதங்கி நீ எப்பவுமே தயாரா இருக்கணும், ஏன்னா இந்த வசந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிடுவ, திடீர்னு உனக்கு ஒரு இன்விடேஷன் வரும், சதியோட கல்யாணம் சொல்லிட்டு உனக்கு ஒரு அழைப்புதல் வரும், உடனே அரண்மனைக்கு முதல் ஆளா நீ தான் வரணும் அப்படின்னு பேச, என்ன நடக்க போகுது அப்படின்னு மாதங்கி முகத்துல பயம் தான் தெரியுது. அப்புறம் டாபிக் வேற மாதிரி போதுங்க. கையில தீபத்தோட வராங்கல்ல, ஏதோ ஒரு நதி பூஜைக்கு போறாங்களா, நானும் வரட்டுமா அப்படின்னு சதிதேவி கேட்க, இல்ல இல்ல நதி பூஜையில கல்யாணமானவங்க மட்டும் தான் கலந்துக்கணும், நீயோ கல்யாணமாகாத பொண்ணு, அதனால நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் வேணா பூஜையில கலந்துக்கல, கொஞ்சம் தூரமா இருந்த அந்த பூஜையை நான் பாக்குறேனே அப்படின்னு ஆர்வத்தோட சதிதேவி கேக்குறாங்க. ராணியும் சரின்னு சொல்றதுக்குள்ள நடுவுல புகுந்த நம்ம மாதங்கி, உங்க அம்மா சொல்றதுதான் சரி, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்க, சதிக்கு கொஞ்சம் தனிமை இல்லாம நான் இங்க இருந்து சதியை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மாதங்கி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு மாதங்கி அங்கேயே இருந்துக்கிறாங்க. சதி கூட இருந்துக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சதி கிட்ட உன் நடவடிக்கை எதுவும் சரியா படல, எல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கோமா சொல்லிட்டு போயிடுறாங்க மாதங்கி. அந்த பக்கம் நம்ம தேவேந்திரருக்கு பயம், என்ன தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த தட்சன், யார தவம் பண்ணி கூப்பிட போறாரு, அதுவும் மகாசபை கூட்டம் நடக்க போற இந்த டைம்லயா லேட் ஆகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சோகத்துல
தவத்திலே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம தச்சன் வர தவத்தில இருந்து வெளியில வந்துட்டார் போல மனுஷன். தவ நிலையில இருந்து தச்சன் வந்ததும் தேவேந்திரருக்கு சந்தோஷம், நம்ம தச்சனுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா தவ நல்லபடியா முடிஞ்சிருச்சான். தவத்தின் பலனா இவர் கேட்க வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிட்டாரா. ஒரு தகப்பனா ஒரு பிரபஞ்ச அதிபதியா நான் வேண்ட வேண்டியதை வேண்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்டாரு என்ன கிடைச்சதுன்னு தெரியல, பட் மனுஷன் முகத்துல அம்புட்டு சந்தோஷம். வாங்க ஆலோசனை கூட்டத்துக்கு போலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாதங்கி சும்மா பொலன்னு பேசியே நம்ம சதிதேவிய பொலக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த மேட்டர்லாம் வெளியில தெரிஞ்சா எரிச்சிடுவாங்கடி, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றதுன்னு அவங்களோட நம்ம சதிதேவியோட கையை பிடிச்சு அப்படியே குலுக்கும் போது துணி சரியா அப்படியே விலகி அவங்களோட கையில இருக்கிற நம்ம சிவனோட அந்த மார்க்க அவங்க பாத்துறாங்க. ஒரு ஆடவன் தொட்ட அந்த தடம் அங்க இருக்கு. யாரு கண்ணையும் படாத அந்த தடம் நம்ம மாதங்கியோட கண்ணுல பட்டுடுச்சு. எப்படி இருக்கும் மாதங்கிக்கு அப்படியே முழிக்கிறா. அந்த சிவனோட தடம் தான் இது அப்படின்னு நம்ம சதி சொல்ல அவ ஆச்சரியத்துல மூழ்கி இருக்கிற. அந்த பனி புயல் சூறாவளி வீசி அடிக்கும் போது அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக அந்த சிவனே வந்தாரு. என்ன தொட்டு இழுத்து அரணா இருந்து என்ன காப்பாத்துறதும் அவர் தான். இது அவரோட தடம் தான். நீங்க சொன்னது உண்மைதான். அன்னைக்கு நீங்க சொல்லும் போது நான் ஏற்க மறுத்தேன், ஆனா இப்ப ஏத்துக்கிறேன். என் இதய துடிப்பு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாவே துடிக்குது, வேணும்னா தொட்டு பாருங்களேன். மாதங்கியோட கையை எடுத்து தொட்டு பாக்குறாங்க. இதய துடிப்பு காதல் துடிப்பா இப்ப துடிக்குது. விசைக்குன்னு நம்ம மாதங்கி கையை எடுத்துக்கிறா. இப்பெல்லாம் அவரோட நினைப்பா தான் இருக்கேன். நின்னா நடந்தா படுத்தா எல்லாம் சிவமயமா எனக்கு படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி நான் காதல் வயப்பட்டதை முத அறிந்தவர்கள் நீங்க தான். யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கறதையும் உங்ககிட்ட தான் நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சரி, இது ரொம்பவே தப்பு. காதல் சம்பந்தமா உங்ககிட்ட நான் பேசின எல்லாத்தையும் தயவு செய்து மறந்துரு, நான் பேசலன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க பயத்துல. நீ தப்பு பண்றமா, தச்சனோட பொண்ணு பண்ணக்கூடாதுமா, வேண்டாமா அப்படின்னு கதறாங்க. அந்த சிவனை மறந்துட சொல்லி கெஞ்சுறாங்க. எனக்கு ஆபத்துன்னு வந்ததும் என்ன காப்பாத்த வந்த மனுஷன் அந்த சிவன். எனக்கு எங்க என்ன ஆபத்து வந்தாலும் ஆபத்து வாண்டவனா என்ன காப்பாத்த என்னவன் வருவான் அப்படின்னு மனசார சொல்றாங்க நம்ம சதி. எனக்கு என்னமோ என் கூடயே அவர் இருக்கிற மாதிரியும் என்னை இமைக்காம அவர் பாக்குற மாதிரியும் ஃபீல் பண்றதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நானே சொல்றேன், ஆமா நான் காதலிக்கிறேன், என் காதலன் அந்த சிவன் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு சாட்சி நீங்க தான். நெக்ஸ்ட் எபிசோட் தேங்க் யூ. என்ன ஆகும் நெக்ஸ்ட் மாதங்கி யோசிப்பாங்க, என்னம்மா என்னைய கோர்த்து விட்டீங்க. உங்க அப்பா கேட்டா மாதங்கிக்கு எப்பவோ தெரியுமே சொல்லி என்னைய போட்டு கொடுத்துருவோம். அதுல இப்ப மாதங்கியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கைத்தடத்தை பார்த்துட்டு பயந்து போன மாதவி கிட்ட அவர் இங்க இருந்து என்ன பாக்குற மாதிரியே இருக்கணும்னு இங்கே வந்துட்டாரா அப்படின்ட்டு ஓடி இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அவர் அந்த காப்பாத்தின அந்த இதுல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அடியே அப்படி தெரிஞ்சா எரிச்சிருவாங்கடி உங்க குடும்பத்துல அப்படின்னு. இப்போ அவர் காப்பாத்தினதுல இருந்து அவங்களுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எரிச்சாலும் அவர் வருவாரு காப்பாத்துறதுக்குன்னு அவங்களுக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இடையில மாதங்கி நீ அவரை லவ் பண்ணாலும் அவர் ஒன்ன லவ் பண்ணாலும் அடி விட போறது என்னமோ எனக்கு தான், பேசாம இருமா. சரி வாங்க பாகம் 13 பார்த்து விடலாம். பாத்தீங்களா சிவன் கதை இல்ல, இப்ப அம்மாவுக்கு மாதங்கிக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கணுமா. போன பாட்டுல ஒரு பக்கம் நம்ம தச்சன் ஏதோ தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல, அந்த தவம் வெற்றி பெற்றதாகவும் சொல்றாரு. அந்த தவத்தின் பலனா என்ன அவர் வரமா கேட்டாரு அப்படிங்கறத பத்திய டீட்டெயில் இல்ல. அதே மாதிரி இந்த பக்கத்துல நம்ம மாதங்கி சதிதேவி கிட்ட சிவனின் மீதான அந்த காதல் வேண்டாம், உங்க அப்பாவுக்கு சிவனுக்கு ஆகவே ஆகாது, இந்த காதல் கைகூடாது அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் கேட்காம நம்ம சதி அவங்க மனசுல பட்டதெல்லாம் அப்படியே புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம மாதங்கி என்னதான் இருந்தாலும் பயந்துகிட்டு, யாருக்கு நம்ம தச்சனுக்கு பயந்துகிட்டு இவகிட்ட வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ புலம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த காதலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் சதியால அந்த காதல் இல்லாம இருக்க முடியாது, சதியோட இப்ப மூச்சே அந்த காதல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த காதல் இல்லைன்னா சதியே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், சரி நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல என்னோட ஆதரவு உனக்கு உண்டுங்கிறாங்க. அந்த காதல் மாறி போன பிறகு உன்னை மூச்சு விட வேண்டாம் அப்படின்னு சொல்றது உன் உசுருக்கே ஆபத்தா போயிடும், அதனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் மோதிப்பாரு அப்படின்னு ஒரு அட்வைஸையும் போடுறாங்க. இதை நம்ம மாதங்கி சொல்ல மாட்டோம். அப்படியே காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிற நம்ம சதிதேவிய அப்படியே கைத்தாங்கள தூக்கி விட்டு அரவணைச்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல மகாசபை கூட்டம் எல்லாருக்கும் பொதுவா கடலுக்கு மத்தியில ஒரு மேடையில நடக்க போகுது. அங்க ரிஷிகள் தான் முதல்ல வராங்க. நம்ம ததீசி அங்க இருக்க, காசி ரிஷி அவரும் அங்க இருக்காரு. ஆமா தச்சன் இன்னும் வரலையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அதே சமயம் எதுக்க பிறகு முனி வராரு, நம்ம தச்சனோட அல்லக்கை வராரு. என்னாச்சு தச்சன் வரலையே அப்படின்னு விசாரிச்சா கண்டிப்பா வந்துருவாப்ல, ஏதோ ஒரு முக்கியமான தவத்துல இருக்காரா, மகாசபை கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பா வந்துறதா சொல்லி இருக்கிறதாவும் எடுத்து சொல்றாரு. அங்க நம்ம ததீசி மகாசபை கூட்டத்துல நம்ம சிவன் பங்கேற்பது இதுதான் முதன்முறை, தச்சன் அழைப்பு விடுத்ததும் இதுதான் முதன்முறை, அதனால சிவனுக்கு வேண்டிய மரியாதை நம்ம செய்யணும், சிவனோட ஆசனத்தை நாம இன்னும் சிறப்பா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சப்த ரிஷிகளோட சிஷியர்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி சிவனுக்கான அந்த ஆசனத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா நல்லா தயார் பண்ணணும் அப்படின்னு ததீசி சொல்ல அந்த சிஷியர்களும் சரி இன்னும் உடன்படுறாங்க. சிவனுக்கான அந்த ஆசனம் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கு. நம்ம தச்சனோட சிம்மாசனத்துக்கு ஈக்குவலா
சிவனோட சிம்மாசனமும் ரொம்ப அழகா உருவாகி இருக்கு. உருவாக்குறதுல முக்கியமான பொறுப்பு யாரு கொடுத்தது? நம்ம ததிசிக்கு கொடுக்கப்பட்டது. அவரும் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார். ஆசனம் நல்லபடியா வந்ததை பொறுத்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி அவங்க ஆசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கத்துல நம்ம தட்சன் வராரு. கூடவே தேவேந்திரர், பிறகு முனி வணக்கம் வச்சுட்டு, பரவாயில்லையே சிவனுக்கான ஆசனமா ரொம்ப சிறப்பா நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது, சிவனுக்கு வில்வ இலைனா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதனால வில்வ இலையிலையும் தாமரை மலர்களையும் இன்னும் கொஞ்சம் அந்த சிம்மாசனத்துல வச்சு அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்ல, அதை நம்ம ததிசி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லெவலுக்கு தட்சன் மாறுவாரா? இந்த லெவலுக்கு தட்சன் சிவனின் மீது வைத்திருந்த அந்த கோபத்தை குறைச்சுப்பாரா அப்படின்னு ததிசியே இவனால கொஞ்சம் சந்தேக பார்வையிலேயே தட்சனை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா இப்போ பரவாயில்ல, மனுஷன் ரொம்பவே திருந்துட்டாரு அப்படின்னு நம்ம ததிசியும் நம்புறார். கண்டிப்பா வில்வ வலையால நம்ம இந்த சிம்மாசனத்தை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம சதிதேவி சிவனை நினைச்சுக்கிட்டு சிவனை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல கைலாய மலையை நோக்கி வேகமா அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது கைலாய மலை ரொம்ப தூரம் இருக்கு. அந்த பாதைக்கு நடுவுலயே இவங்க தேடி வரத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவனே அங்க போய் நிக்கிறார். பாதையை மறிச்சாப்ல நடுவுல நிக்கிறாரு. சிவனை பார்த்ததும் சதிதேவி அப்படியே ஓடி போய் நம்ம சிவன் முன்னாடி அப்படியே போய் நிக்கிறாங்க. பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கத்துல தனகுடிறாங்க. நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்ச செகண்ட்ல நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சிவனும் சிரிச்ச முகத்தோட காதல் புன்னகையோட வந்திருக்கிற நம்ம சதிதேவியை பார்த்து, எதுக்கு வந்த, எங்க வந்த வழியிலேயே திரும்ப போ அப்படின்னு கோவத்திலேயே நம்ம சிவன் சொல்லிடுறாரு. இதை சொல்றதுக்கு எதுக்கு முன்னாடி வரணும்? பேசாம அலைய விட்டு ஃப்ரீயா விட்டுருக்கலாம்ல. அதை விட்டு அந்த பொண்ணு நினைச்சோதான் அந்த இடத்துக்கு போறது. அதுக்கப்புறம் எதுக்கு வந்த, ஏன் வந்த, திரும்பி போன்னு சொல்றது. கைலாய மலைக்குள்ளே வரவிடாம இந்த பக்கம் வந்து மாதங்கி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க நம்ம சதிதேவி. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. வந்து நம்ம சதிதேவி கிட்ட துளசி கல்யாணம் இப்ப நடக்க போகுது, அதற்கான பூஜைகளை செய்யணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதென்ன துளசி கல்யாணம்? துளசி மணப்பெண்ணா, கல்யாண மாப்பிள்ள சாலி கிராமம் அப்படிங்கிற ஒரு கல்லு. அதாவது நம்ம மகாவிஷ்ணு ஒரு கல்லு, அதுக்கப்புறம் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரி கூட இருக்கு. அதை பத்தி இவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. அந்த பூஜை நடக்கும் போது என்ன பூஜை, என்ன கல்யாணம் இது, இதற்கான அந்த பேக் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு அம்மா கிட்ட விசாரிக்க அம்மாவும் அந்த கதையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அவங்க விஷ்ணுவையே நோக்கி பயங்கரமான தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணுவையே அவங்க பிறந்ததுல இருந்து இப்ப கல்யாண வயசு வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு மேல அவ்வளவு பெரிய பக்தி. ஆனா விஷ்ணு அவங்களால கல்யாணம் பண்ண முடியல. மாறுதலா ஒரு அசுரனுக்கு வாக்கப்பட்டு போறாங்க. ஜலந்தர் அந்த அசுரனோட பேரு. அவன் பயங்கரமான சேட்டை, ஏகப்பட்ட அழிவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தேவர்களை எதிர்த்து போது எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட அட்டூழியங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்ல. எல்லாத்தையும் தாண்டி தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுவாங்க. ஜலந்தரை பேசாம கொல்லுங்க, கொன்னுட்டு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எந்த ஒரு தெய்வீக சக்தியாலையும் ஜலந்தரை எதுவும் செய்ய முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணோட பக்தி, இந்த பொண்ணோட பத்தினித்துவம், ஜலந்தர் மேதான இந்த பொண்ணோட பயபக்தி. அவன் கெட்டவன், பட் இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவன். இவளோட பக்தியும் இவளோட பத்தினித்துவம் தான் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விஷ்ணு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக இவளோட பத்தினித்துவத்துல கை வைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறார். என்ன பண்றார், ஜலந்தர் மாதிரியே உருவெடுத்து ஜலந்தர் இல்லாத சமயமா அரண்மனைக்குள்ள புகுந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஒண்ணு மணி இருந்து அந்த பொண்ணோட பத்தினித்துவத்தை அழிச்சிடுறார். இவங்க கலங்கப்பட்டு போனதுனால, இவங்க புருஷனுக்கு அரணா இருந்த இவங்களோட பத்தினித்துவம் கலங்கப்பட்டு போனதுனால இப்போ ஜலந்தரை கொல்றது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஜலந்தரை சுத்தி இந்த பொண்ணால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு பாதுகாப்பு வளையமும் இல்ல. ஜலந்தரையும் கொன்னுறாரு. இதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நாம ஏமாத்தப்பட்டிருக்கோம், அதுவும் விஷ்ணுவாலேயே ஏமாத்தப்பட்டிருக்கோம், அதுவும் தான் புருஷனை கொல்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவம். அந்த கோவத்துல விஷ்ணுவையே சபிச்சிடுறாங்க. நீ ஒரு கல்லாகப்படுவாய் அப்படின்னு சபிச்சிடுறாங்க. அதனால விஷ்ணு அந்த சாபத்தின் பயனால கல்லாகப்படுறார். அப்படி விஷ்ணு கல்லானதுக்கு பின்னாடி அந்த கல்லுக்கு பேரு தான் சாலிகிராமம். அதுக்கப்புறம் அவங்களும் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அப்படி அவங்க செத்து போனதுக்கு பிறகு அவங்களோட பணத்துக்கு மேல துளசி இலை அப்படியே முளைச்சு வருது, துளசி செடி முளைச்சு வருது. அவங்களோட உசுறு அந்த துளசியில வந்து நிக்குது. இந்த பக்கம் விஷ்ணு கல்லாயிட்டாரு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த துளசிக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒண்ணு வருத்தப்படாத, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் அவரோட உண்மையான உருவத்துக்கு அந்த சாபம் முடிஞ்சு வெளியில வர அந்த பக்கம் அந்த பொண்ணையும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த மகத்துவமான கதையை நினைவு கூற வகையில தான் இப்ப அந்த பூஜை நடக்குது. யாருக்கும் துளசிக்கும் இந்த சாலிகிராமம்ங்கிற விஷ்ணுவோட கல்லுக்கும் கல்யாணம் நடக்கிறதா அந்த கதையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா. நம்ம ஊரு சென்னையில கூட சாலிகிராமம்னு ஒரு ஃபேமஸான ஏரியா இருக்குல்ல, அந்த சாலிகிராமத்துக்கான அர்த்தம் என்ன, விஷ்ணுவோட பேரை தான் அந்த சாலிகிராமம்னு ஒரு ஊருக்கே வச்சிருக்காங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆனா இந்த பக்கம் நம்ம சதிதேவி இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சிவன் விரட்டி விட்ட அந்த சீனையை நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகத்துல புன்னகை தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணுவோட
அந்த சாலிகிராம கல்லு இவங்களோட பார்வைக்கு பார்க்கும்போது சிவலிங்கம் மாதிரி தெரியுது, சிவன் மாதிரி தெரியுது. அதனாலேயே அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அசுர குரு சுக்கராச்சாரியார் போதெடுக்கிறதுக்காக ராணுவத்தை மகாசபை கூட்டம் கூடக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட்டி வச்சிருக்கிற. ஆனா இங்க கூட்டு வரல. ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் நடந்தா ராணுவத்தை உள்ள கொண்டு வந்துடலான்னு பாக்குற. மகாசபை கூட்டமும் நாம எதிர்பார்த்த மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. எல்லாரும் கூட்டிட்டாங்க நம்ம சிவனை தவிர. அந்த பக்கம் நம்ம சதிதேவி விஷ்ணுவோட கல்ல சிவனோட சிவலிங்க மாதிரி நினைச்சு அதையே ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்லையே இவங்க சிவலிங்கமா நினைச்சு தொட்டில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ சோகமா இருக்கிறத பார்த்து நம்ம மாதங்கியும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாத, சிவன் ரொம்பவே ரோஷக்காரன், ரொம்பவே வைராக்கியம் இருக்கிற ஆளு, அவரை அடையிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, நீ தான் விடாமுயற்சியோட போராடணும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் போட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண அதுல இன்ஸ்பிரஸ் ஆகி இந்த பக்கம் அவங்களும் நம்ம மாதங்கியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தன்னோட காதலுக்கான முதல் துணை, தன்னோட காதலை சப்போர்ட் பண்ணக்கூடிய முதல் ஆளு இந்த அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த பக்கம் மகாசபை கூட்டத்துல பார்த்தா சிவனுக்கான அந்த ஆசனம் ரெடியா இருக்கு. பக்கத்திலேயே வில்வ இலையும் தாமரையும் வச்சு எல்லாம் ரெடியா இருக்கு. சிவனோட வரவை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து அசுர குரு சுக்கராச்சாரியா தன்னோட தளபதியோட அங்க வர. அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இல்லையா, அந்த அழைப்பை ஏத்து அவரும் வந்திருக்கிறார். அந்த பக்கம் பாருங்க, சாலிகிராமக்கல்லையே சிவலிங்கமா நினைச்சு சதிதேவி கும்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு கட்டத்துல கொஞ்சம் காதலோட அந்த கல்ல அவங்க தொட போக தடவ போக அந்த சமயம் என்ன காரியம் பண்ற அப்படின்னு இந்த பக்கம் மாதங்கி ஒரு சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சுயநிலைவே வருது, அது சிவலிங்கம் இல்ல விஷ்ணுவோட கல்லு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கைய விசுக்குன்னு எடுத்துறாங்க. நினைப்ப கொஞ்சம் இந்த உலகத்திலயும் வை, எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே இருக்காத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. அந்த பக்கம் மகாசபை கூட்டத்துல எல்லாரும் வந்தாச்சு நம்ம சிவனை தவிர. சிவனை எதிர்நோக்கி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ததீசி சிவனை கும்பிடுறாரு, மனசார வேண்டி கூப்பிடுறாரு. அப்படியே அங்க இருக்கிற ஒரு வானவியல்ல ஒரு சின்ன மாற்றம். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சிவனும் பனிப்புயலுக்கு மத்தியில அப்படியே அருமையா தோன்றாரு. ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கூட்டம் நடக்க போகுது. சிவனும் வரப்போறாரு, வந்துட்டாரு, இறங்கிட்டாரு, இப்ப நடக்க ஆரம்பிக்கிறார். இவருக்குன்னு இருந்த அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. எல்லாரும் இவரை நோக்கி வணக்கம் போடுறாங்க. அசுர குரு சுக்கராச்சாரியார் உட்பட எல்லாரும் வணங்குறாங்க. நம்ம தட்சன் மட்டும் வணக்கம் வைக்காம வரவேற்கிறார். பரவாயில்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வரவேற்று இதுதான் உங்க சிம்மாசனம், இந்த சிம்மாசனத்துல போய் உட்காருங்கன்னு நம்ம தட்சனே சொல்ல சிவனும் சிம்மாசனத்தை நோக்கி போக சிம்மாசனத்துல உட்கார போக அப்போ நம்ம தட்சன் பக்கத்துல இருக்கிற மந்திரிக்கு சைகை காமிக்க, மந்திரி சிம்மாசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு வேலையாட்களுக்கு சைகை காமிக்க, சிவன் உட்கார போற சமயம் அந்த ரெண்டு வேலையாட்களும் அப்படியே குனிறானுங்க. அந்த சிம்மாசனத்தோட அடித்தளம் அஸ்திவாரம் இருக்கும் இல்லையா, அதுலயே ரெண்டு கயிறை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சு அப்படியே விக்குன்னு இந்த பக்கத்துல இழுக்க சிம்மாசனம் அப்படியே தவிடு பொடியாகிறது. பிரம்மாண்டமா அழகா இருந்த அந்த சிம்மாசனம் இப்ப ஒண்ணுமே இல்லாம அஸ்திவாரம் சரிய வெறும் கல்லு மட்டும் தான் அங்க கிடக்கு. அதை பார்த்து எல்லாருக்கும் சாக்கு. குறிப்பா நம்ம ததீசிக்கும் அந்த பக்கம் அசுர குரு சுக்கராச்சாரியா இருக்கும். தட்சன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிவனை கூப்பிட்டு அவனுக்காக ஒரு சிம்மாசனத்தை ரெடி பண்ண சொல்லி கரெக்டா அவன் வரும்போது அவர் முன்னாடி அந்த சிம்மாசனத்தை அழிச்சு மிகப்பெரிய அவமானத்தை நம்ம சிவனுக்கு ஏற்படுத்தி விட்டா தட்சன். அவர் ஏன் இப்படி பண்ணணும், இவரோட உண்மையான நோக்கம் என்னங்கிறது இப்பதான் கொஞ்ச நேரத்துல வெளியில வரப்போகுது. இந்த பக்கம் எல்லாரும் முழிக்கிறானுங்க, மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சிவனோட முகத்துல மட்டும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம அப்படியே நிக்கிறார். நம்ம காசி குரு இருக்காருல, அவரே கோவப்படுறாரு. யார அவமானப்படுத்திருக்கீங்க, மகாதேவனையே அவமானப்படுத்திட்டீங்க, இப்படி அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தையே கூட்டினீங்களா, கேவலம் இந்த அவமதிப்பு செய்யறதுக்காக தான் அந்த சிவனை இங்க வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டு காசி கொஞ்சம் கோவப்படுறார். தேவர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில அந்த பக்கம் குறுகுறுத்து போயிருக்கிறது யாரோ நம்ம ததீசி தான். ஏன்னா அவர் கூப்பிட்டதுனாலதான், அவருக்கு வாக்கு கொடுத்ததுனாலதான் சிவன் இங்க வந்திருந்தார். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு நம்ம காசி கேட்டதுக்கு, என்ன நடக்கிறதோ அதை விட இன்னும் மோசமாவும் நடக்க போகுது, ஆனா இது எல்லாமே நன்மைக்காக தான், உலக நன்மைக்காக தான் அப்படிங்கிறாரு நம்ம தட்சன். ததீசிக்கு கோவம், ரொம்ப அகந்தையில ஆடாதையோ அப்படின்னு நம்ம தட்சனை அவரும் சத்தம் போடுறாரு. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு எல்லாரும் நாக்கப்படுகிற மாதிரி கேட்க அதுக்கு தட்சன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல. இன்விடேஷன் நல்லா படிச்சு பாருங்க, உங்களை வர வேண்டும் சொல்லி தான் நான் கூப்பிட்டிருந்தேன், வர்ற உங்களுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லல, கைகூப்பி உங்களை நான் வரவேற்பேன் அப்படிங்கறதையும் சொல்லல, அதனால ஏன் சைடுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறாரு. லா பேசுறாராம். சிவனுக்கு தடபடல் வரவேற்பு கொடுக்கப்படும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு, சிவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு தட்சன். இந்த ஜடாமுடியனுக்கு நான் வணங்கணுமா, இந்த ஜடாமுடியனுக்கு நான் கௌரவம் கொடுக்கணுமா, அது எக்காலத்திலேயே நடக்காது அப்படின்னு சத்தம் போடுறாரு நம்ம தட்சன். சிவன் அப்படியே திரும்பி நம்ம தட்சனை பாக்குறாரு. இன்னும் அவரோட முகத்துல சஞ்சலம் இல்ல, சிம்மாசனம் சரிஞ்சு கிடக்கும் போது கூட அவர் முகத்துல புன்னகை தான், சந்தோஷம் தான். ஆமா யாரு நீ, நான் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டு விதிமுறைகளை வகுத்து எல்லாரும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கறத நிர்வகிக்கிறதே நான் தான். எங்களோட இந்த பூலோக வாழ்க்கைக்கு அடித்தளமே குடும்பம் தான், குடும்பத்துக்கு அடித்தளமே கல்யாணம் தான். ஆனா அந்த கல்யாணத்தை, அந்த விவாகத்தை நீ வேண்டாம்னு ஒதுக்கணும்னாச்சே, பூமிக்கு வா, வந்து ஒரு சாதாரண மனுஷனா ஒரு குடும்பம் நடத்தி பாரு,
எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் எல்லாத்தையும் கடந்து நாங்க எப்படி அப்படிங்கறத நீ பார்த்து அனுபவிச்சு கத்துக்க. அனுபவம் தான் ஒரு சிறந்த பாடம். அனுபவம் தான் எல்லாருக்கும் எங்களோட வாழ்க்கையோட அடிப்படை. இதுக்கெல்லாம் பயந்து எல்லாத்தையும் திறந்து ஓடி ஒதுங்கினவன் தானே நீ அப்படின்னு சிவனையே பார்த்து சாடுறாரு. எங்களோட வாழ்க்கை முறைய நீ வெறுத்து ஒதுக்குறவன். நீ எப்படி எங்களோட வாழ்க்கை முறைய வெறுத்து ஒதுக்குறியோ அதே மாதிரி இந்த உலகமும் ஒன்ன இப்போ வெறுத்து ஒதுக்க போகுது. முறையான வாழ்க்கைய எல்லா மனிதர்களும் எல்லா இனத்தவர்களும் வாழணும். அதுதான் இந்த உலக நன்மைக்கு வித்து. ஆனா முறையற்ற வாழ்க்கையை வாழ்றவன் நீ. உன்ன மாதிரியே மத்தவங்களையும் வாழ சொல்லி நிறைய பேரை கெடுக்கிறவன் நீ. நான் வகுக்கும் இந்த நெறிமுறைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்னு பார்த்தா நீ. அது என்னோட கோட்பாட்டுக்கு விரோதமானது, எனது தர்மத்துக்கு விரோதமானது. உங்களோட வாழ்க்கை முறை ஆக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிரானது. அப்பப்போ மகாசபை கூட்டத்தை கூட்டி எங்களோட வாழ்வு முறையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா எங்க வாழ்வு முறைக்கே நீ ஆப்போசிட்டா இருக்கிற. என்னோட இடத்துல இருந்து பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய அநீதி. ஏற்கனவே உங்களுக்கு கைலாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பூலோகத்தையும் அதே மாதிரி கைலாயமா மாத்தணும்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்களை மூடி அவரோட தவத்தின் பலனாய் அவருக்கு கிடைச்ச ஒரு வரத்தை இப்போ பயன்படுத்த போறார். நான் என்னோட தவத்தின் பலனாய் 2 வரம் வாங்கினேன். அதுல முதல் வரத்தை கொண்டு நான் இப்போ உன்னை சபிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச அதிபதியா என்னோட கடமைகளை செய்ய விடாம நிறைய இடத்துல சங்கடம் கொடுத்தது நீ, தடையா இருந்தது நீ. அதுக்காக உன்னை நான் சபிக்க போறேன் அப்படிங்கிறார். எங்களோட வாழ்க்கை முறைக்கு எங்களோட வாழ்வு முறைக்கு சுத்தமா ஒத்து போகாத உன்னால எங்க வாழ்வு முறைய வாழவே முடியாது. அப்படி இருக்க நாங்க எப்படி உன்னை இறைவனா கும்பிட முடியும்? எங்கள் வாழ்வு முறைக்கு ஒவ்வாத காரியத்தை செய்யும் நீ எங்களுக்கு கடவுளாக இருக்க தகுதியற்றவன். உன்கிட்ட இருந்து இறை அப்படிங்கிற அந்த பேரை, கடவுள் அப்படிங்கிற அந்த பேரை நான் பறிக்கிறேன் அப்படின்னு சாபம் கொடுக்கிறேன். சுத்தி இருந்த எல்லா பேரும் மெர்சல் ஆயிராங்க. ஆகாயமே கொந்தளிக்குது. அடுத்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் எபிசோட். சாமம் கொடுத்து பூலோகத்துல வாழ வைப்பாரு. வாழு 2 பேர் வாழு மாலை கட்டிட்டு வாழ வச்சு என்ன சார் உங்க பிரச்சனை? அவர் எதுவும் பேசல. அதான் நான் இப்ப கல்யாணம் கட்டி வாழணும். அதாவது பூலோகத்தை நான் இருக்கிற இடம் அது என்னது கைலாயம் மாதிரி மாத்த கூடாது. அப்ப கைலாயத்தை பூலோகம் மாதிரி மாத்தலாமா? என்ன பண்ண போற? பூலோகத்துல இருந்து ஒரு பொண்ணை நாங்க கூட்டி போய் கல்யாணம் பண்ணிடுறேன். அப்ப நீங்க இதுக்கு போட்ட சாபம் எல்லாம் பழிக்காது இல்ல? ஐயா அவசரப்பட்டு அவர் தலையில அவரே பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர்.